என்ன கேட்டா அது தப்பா? அப்போ ஒரு நிமிஷம், அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி யூனியன் ஆஃப் இந்தியால சேரும்போது மாறி இருக்கு. என்ன கேட்டா மெட்ராஸ் பிரசிடென்சி பேச விடுங்க. யூனியன் ஆஃப் அவர் பதில் சொல்லிரட்டும். யூனியன் ஆஃப் சரி, அவர் பதில் சொல்லிரட்டும். மெட்ராஸ் பிரசிடென்சி யூனியன் ஆஃப் இந்தியால சேரும்போது அவர் பதில் சொல்லிரட்டும். எங்களுடைய கடல், எங்களுடைய பகுதி எல்லாம் சாகரமாலா திட்டம்னு கொண்டாந்து அடானிக்கு தாரவாக்க முடியாதுன்னு ஒரு சட்ட ஆர்டிகல் 370 மாதிரி இருந்திருந்தா கூட நம்மளை பாதுகாத்திருக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். இன்னைக்கு சாகரமாலா திட்டம்னு கொண்டாந்து நம்மளுடைய மொத்த கடற்கரையை அடானிக்கு தாரவாத்துட்டாங்க. இது யாரு பண்ணிருக்கா? பாஜக அரசு. டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. பதில் சொல்லட்டும் சார். எங்களுக்கு அவருடைய நேரம். தனியார் மயமாக்கம் கொண்டு வந்த சமயத்திலிருந்து அந்த சட்டத்திலும் மன்மோகன் சிங்கால கொண்டு வரப்பட்ட விஷயம் இது. மன்மோகன் சிங் கொண்டு வந்ததை இப்ப எங்க கிட்ட நீங்க காட்டுறீங்க. காங்கிரஸ் முக்து பாரத்ல மன்மோகன் சிங் பத்தி பேசுறீங்க.